இந்த பன்னீர் செஞ்சதுக்கப்புறம் இத வச்சு என்ன செய்யலாம்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன். ரசமலாய்மா செஞ்சு சாப்பிடலாமா? இல்ல வேற என்ன செய்யலாம்னு யோசிச்சு யூடியூப் பார்த்தேனா, அப்ப இந்த பன்னீர் டிக்கான்னு ஒரு ரெசிபி இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தானே, வீட்ல எல்லாமே இருக்கே அப்டின்ட்டு நானும் ட்ரை பண்ணுவேன்னு ட்ரை பண்ணேன். எனக்கு என்னமோ அந்த பன்னீர் மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் படிக்கும்போது, காலேஜ்ல கட் அடிச்சுட்டு ஒரு டைம் நாங்க வந்து வெளிய போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. அது மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்ப தான் நான் கட் அடிச்சிருந்தேன் நானு. அப்ப பன்னீர் ட்ரை பண்ணேன். எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால அதோட சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணிட்டேனா, அப்புறம் இப்ப தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குமே, நல்லா மசாலால ஊறி, அப்புறமேட்டுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிரிஸ்பி ஆயிடும் அப்படின்னு நினச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். இது குத்த குத்த ஒண்ணு ஒண்ணா கீழ விழுந்தே இந்த பன்னீர் நல்லா சாஃப்ட்டா இருக்க. இது ஸ்டிக் வேற கொஞ்சம் நல்லா பல்ஜா இருக்க மாரி இருந்துச்சா, உள்ள போகவே இல்ல இந்த பன்னீரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் நானு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ஒரு ஸ்டிக்லயே வந்து ஒரு 3 பன்னீர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள அதே சொருகுனேன் நானு. மீதிலாம் அப்படியே ஃப்ரை பண்ண போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. எனக்கு என்னமோ ஓரளவுக்கு ஓகேன்ற மாரி தான் இருக்கு. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே சாப்பிடும்போது எனக்கு வந்து இந்த பால் ஸ்மெல் வந்துட்டு இருக்க மாரி தான் இருக்கு. இது வராம இருக்க என்ன டிப்னு மறக்காம வந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.